ஹாய் சோல்ஜர்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம A2D ப்ரோ யூஸ் பண்ணுற 2-3 ஃப்ரீ DaVinci Resolve பிளகினை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஓசி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு DaVinci Resolve ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் A2Dன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டேஜ் இருக்க ஃபோல்டரை மட்டும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஃபோல்டரில் தான் எல்லாம் வச்சுருக்கேன். ஓகேவா, அதை மட்டும் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து டேரெக்டாக எடிட் பேஜுக்கு போயிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த சாம்பிள் வீடியோ பாருங்கள். எந்தெந்த எஃபெக்டை வந்து நம்ம இப்போ கற்றுக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த எஃபெக்ட் இருங்க, ஆடியோ மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்பு தான். ஓகேவா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து இது வந்து வீடியோ. ஓகேவா, இதுக்கு மேலே இப்போ வந்து ஒரு பிப் போட போகிறேன். சும்மா என்னோட கிளிப்பே ஒன்று இருக்குது, இதையே கூட ஓவர்லேல போடலாம். அது எதுக்கு, ஜஸ்ட் இதை வந்து வச்சுப்போம். ஓகேவா, இதே சைஸ்க்கு கீழே வச்சுக்கவா. ஓகேவா, இப்போ வந்து எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது. இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேயர் மேலே இந்த வீடியோ வருதா, அதுக்கு வந்து ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இதை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இப்படி குறுக்கிட்டு இப்படி வச்சிங்கன்னா ஓகே. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லேயர் செப்பரேட் பண்ணது அதெல்லாம் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்காது. இது பார்த்தீங்களா ப்ரொஃபஷனலாக இருக்கா. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு பிளகின் யூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் வந்து இப்போ இந்த கிளிப் இருக்குது, இந்த கிளிப் மேலே வந்து இந்த கிளிப் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம எந்த எஃபெக்ட் பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல இந்த பிப் எஃபெக்ட்டு. ஓகேவா, இந்த இடத்துல வந்து பிப் வந்து அப்படியே இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து இந்த பிப் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா, லைட்டா அனிமேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த ரெண்டு இதையும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். ரெண்டாவதா வந்து இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை பார்த்துருவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்னா, இப்போ இந்த பிப்னா இந்த ரெண்டாவதா இருக்க வீடியோல மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த செகண்ட் வீடியோவுக்கு நாம வந்து அந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த எஃபெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கார்னர்ல இருக்கும், SSC பிப் ப்ரோ. ஓகேவா, இதுதான் அந்த எஃபெக்டோட நேமு. இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் இந்த வீடியோட எண்டிங்ல சொல்றேன். ஓகேவா, ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கணும். இந்த கிளிப் மேல டிராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஜஸ்ட் இப்படி அதுவாகவே கிரியேட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாஸ்டர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் எதுக்குன்னா, இந்த ஒட்டுமொத்த கிளிப்பையே ஒரு இடத்துல நீங்க அலைன் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாஸ்டர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். இருங்க, நம்ம வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து அலைன் ஆயிட்டு வருதா, நாமளும் இப்ப அதையே பண்ணுவோம். இதை கொண்டு போய் இந்த கார்னர்ல வைக்கணும்னா எக்ஸை நவுத்திட்டு ஒய்யை மேல நவுத்தினா இப்போ வந்து மேல போயிருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இன்னும் நல்லாவே பெருசாவே வச்சிருக்காங்க. ஓகேவா, சோ நம்ம பெருசு பண்ணணும். ஓகேவா, அதனால சைஸை வந்து இப்படி பெருசு பண்ணிக்கலாம். இங்க வந்து சைஸை பெருசு பண்ணீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த கிளிப்பும் பெருசாகும். ஓகேவா, நாம வந்து இங்க பண்ண வேணாம். இந்த ஷேப் கண்ட்ரோல் இருக்குல்ல, ஷேப்ல போயிட்டு நம்ம வந்து ஸ்கொயர் தானே போட்டிருக்கோம், ஏன்னா அவங்களும் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வேணா சர்க்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து ஸ்கொயரே நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸ்கொயர் யூஸ் பண்ணிட்டு அவங்க வீடியோ வந்து லென்த் வந்து அதிகமா இருந்துச்சு, ஸோ வித்தை வந்து கொஞ்சம் அதிகமா வச்சுட்டு ஹைட்டையும் கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் வரணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்து இந்த மாஸ்டர் ஷேப் கண்ட்ரோல் மாஸ்க் ஷேப் கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேவா, தென் வந்து இந்த ஃபுட்டேஜ் கண்ட்ரோல்ல என்ன இருக்குன்னா, இந்த உள்ள இருக்க ஃபுட்டேஜ், இந்த காரை வந்து இந்த ஓரமா நவுத்தணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ஃபுல்லா இந்த ஃபுட்டேஜ் கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேவா, இதுல வந்து இந்த ஃபுட்டேஜை ஜூம் இன் பண்றது, ஜஸ்ட் இங்க பாருங்க, இப்ப கார் மட்டும் ஃபுல்லா தெரியும். ஓகேவா, இந்த மாதிரி பண்றது எல்லாமே இந்த ஃபுட்டேஜ் கண்ட்ரோல்ல பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த டிராப் ஷேடோ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த டிராப் ஷேடோல ஷேடோ ஸ்ட்ரென்த் அதிகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சுத்தி இருக்க ஷேடோ அதிகமாகும். அதோட ஆங்கிள் கூட மாத்திக்கலாம். ஓகேவா, இந்த கிளிப் வந்து டார்க்கா இருக்கிறதால உங்களுக்கு அவ்வளவா தெரியல. ஓகேவா, இருங்க, அது வந்து எப்படி பண்ணி காட்டுறேன்னா, ஜஸ்ட் ஒரு சாலிட் கலர் வச்சு பண்ணி காட்டுறேன். ஜெனரேட்டர் சாலிட் கலர், கிரே ஸ்கேல் கூட ஓகே தான். ஓகே, இது இருக்கா. இப்போ வந்து இங்க இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இருங்க, இந்த ஃபுட்டேஜையே கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கலாமா. எஃபெக்ட்ல போயிட்டு
இந்த மாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போய் பொசிஷனை வந்து நவுத்திக்கலாம். ஓகேவா? அந்த ஷேடோ ஸ்ட்ரென்த் வந்து இப்ப பாருங்க, கம்மி பண்ணனா இத சுத்தி அந்த ஷேடோ வந்து தெரியாது. ஷேடோ வந்து அதிகம் பண்ணனா இத சுத்தி இருக்கும். அப்புறம் ஷேடோ ஆங்கிள். ஓகேவா? இதெல்லாம் நீங்க அதிகமா யூஸ் பண்ணணும்னே கிடையாது. ஜஸ்ட் இத மட்டும் கிளிக் பண்ணிட்டு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து ரெடி ஆயிரும். இந்த செகண்ட் இதுல இருக்குல்ல, இந்த மாரி ஃபுட்டேஜ் வந்து ப்ளே ஆகுற மாரி இதுலயும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ஃபுட்டேஜ் இருக்கும். இங்க மேல வந்து அந்த செகண்ட் ஃபுட்டேஜ் வந்து ப்ளே ஆகும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டேஜ் ப்ளே ஆகுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டேஜ் வந்து ப்ளே ஆகுது. பட் இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்னா, இந்த வீடியோ வந்து இங்க இருந்து இந்தாண்ட போகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து கீ ஃப்ரேம் வச்சாலே போதும். எனக்கு வந்து மொத்தமா நகரணுமா, அப்ப வந்து மாஸ்டர்ல போயிட்டு இங்க இருந்து இங்க வந்து கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா இங்க இருக்கணும். ஓகேவா? இந்த பொசிஷன்ல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். திருப்பி கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு எனக்கு இங்க இருக்க வீடியோ இங்க வரணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஜஸ்ட் இங்க இருந்து நவுத்தணும். இந்த கிளிப் வந்து செலக்ட்ல இருக்கு. உங்களுக்கு தெரியும். இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் சென்டர்ல வச்சுட்டு இங்க இருந்து இங்க வரணுமா? ஓகே. ஜஸ்ட் நவுத்திட்டேன். இப்போ வந்து என்ன ஆகும்? ஜஸ்ட் இந்த ஃபுட்டேஜ் எப்பயும் போலவே ப்ளே ஆகும். ஆனா இங்க இருந்து இங்க வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இப்ப வந்து அத வந்து நம்ம இவ்வளவு சிம்பிளா இங்க பண்ணிட்டோம். ஓகேவா? இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இருக்க எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி பிப் ப்ரோ. ஓகேவா? அத மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நெறைய எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி இதெல்லாம் தெரியவே தெரியாது. நேமு எல்லாம் எங்க இருக்கும், எதுக்குள்ள இருக்கும் அதெல்லாம் தெரியாது. ஓகேவா? எஃபெக்ட் வந்து எஸ்எஸ்சி பிப் ப்ரோ. ஓகேவா? ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இத ஃபுல்லா நான் அப்படியே ஜஸ்ட் டெலிட் பண்ணிக்கிறேன். செகண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனு. ஓகேவா? ஜஸ்ட் இது வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் தான். சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியா ஒரு பார் மட்டும் வருது. ஓகேவா? இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நமக்கு வந்து 2 வீடியோ வேணும். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் வந்து 2 வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே சேம் 2 வீடியோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். போன வாட்டி என்ன சொன்னேன்னா, சைஸ் வந்து ஒண்ணே வச்சுக்கலாம். ஓகே. போன வாட்டி என்ன சொன்னேன்னா, இந்த வீடியோ வந்து லேயர்ல இருக்க போது. அதனால வந்து இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணோம். ஓகேவா? இந்த வாட்டி இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா, கிராப் ஆயிருக்கு. இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா, குட்டியாகி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 2 வீடியோக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து அந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னு வந்து நமக்கு இப்ப தெரியுது. ஓகேவா? தென் அத எப்படி பண்ணணும்னா, ஜஸ்ட் இது 2த்தையும் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபியூஷன் கிளிப்பா கன்வெர்ட் பண்ணணும். அப்படி பண்ணலனா என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே. இப்ப வந்து இந்த ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன்னா, இப்ப இந்த ஒரு ஃபுட்டேஜ்ல மட்டும் அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். ஓகேவா? ஜஸ்ட் இத வந்து இது மேல அப்ளை பண்ணனா என்ன ஆகும்னா, அப்ளையே ஆகல. ஒரே நிமிஷம். ஓகேவா? அப்ளை பண்ட்டேன். ஓகேவா? அப்ளை 2 வாட்டி அப்ளை பண்ணிட்டேன் போல. ஓகே. இங்க பாருங்க அப்ளை ஆயிருச்சு. இப்ப வந்து என்ன ஆகும்னா, இங்க பாருங்க. ஒரே வீடியோவே 2 வாட்டி ப்ளே ஆகும். இது வந்து என்னன்னு எடுத்துக்கிச்சுன்னா, எனக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ண 2 வீடியோ வேணும். நீ வந்து 1 வீடியோ தான் போட்டிருக்கன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு வீடியோவே 2மே நெனச்சுக்கிச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, எப்படின்னா, ஜஸ்ட் வந்து இது வந்து நீங்க பிரஸ் பண்ணிட்டு, இவங்க வந்து ஃபியூஷன்ல தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க நமக்கு பிளக்கின்லாம். ஜஸ்ட் அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா கூட தெரியும். இங்க வந்து மீடியா 1, மீடியா 2 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுல பார்த்தீங்கன்னா, மீடியா 1, மீடியா 2 அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ பெரிய பிளக்கின்லாம் நமக்கு போட்டு தான் இந்த பிளக்கினே ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து நமக்கு வந்து 2 வீடியோ இருக்கும். ஓகேவா? ஸோ, ஒரே நிமிஷம் நான் சைஸ மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, நமக்கு இப்போ 2 வீடியோ வேணும். ஓகேவா? தென் இப்ப பாருங்க, இந்த 2 வீடியோ இருக்கா? ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல பிரஸ் பண்ணி செகண்டையே செலக்ட் பண்ணிட்டேன். 2த்தையும் பிரஸ் பண்ணிட்டு ஒரு நியூ ஃபியூஷன் கிளிப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் எடுத்து அப்ளை பண்ணனா, பாத்தீங்களா? இந்தாண்ட இந்த வீடியோ வந்துருச்சு, இந்தாண்ட இந்த வீடியோ வந்துருச்சு. இதுல வந்து நீங்க இந்த பொசிஷன வந்து கரெக்ட்டா இந்த கார சென்டர்ல இருக்க மாரி வச்சுக்கலாம். இந்த ஜாய்ஸ்டிக்க மட்டும் சென்டர்ல இருக்க மாரி வச்சுக்கலாம். ஓகேவா? இதுல வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். அப்புறமேட்டுக்கு இந்த பார் கலர வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சைடு நீங்க நவுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து இந்த பிளக்கின பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா, அது வந்து ஃபுல்லாவே இந்த ஃபியூஷன் பேஜ்ல போயிட்டு, இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு மாத்த வேண்டியதா இருக்கும். அது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ப்ரொசீஜர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணீங்கன்னா இப்படி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைன் மாறுறதா? ஓகேவா? அப்ப வந்து இது வந்து லைனுக்கு. அடுத்து வந்து என்ன இருக்கு? ஒண்ணு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் தான். அந்த டிரான்ஸ்ஃபார்ம புடிச்சு இப்ப வந்து பாத்தீங்களா, இந்த ஃபுட்டேஜ் வந்து சின்னதாயிருச்சு. இந்த ஃபுட்டேஜ் வந்து பெருசாயிருச்சு. இந்த பார் கலர சேஞ்ச் பண்ணா, திருப்பியும் இங்க பிளக்கின்ல போயிட்டு
கலரை வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இது பண்ணலாம். இது பண்றதுக்கு வந்து நீங்க அங்க போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம தான் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு வீடியோ சின்னது, ஒரு வீடியோ பெருசு இப்படி போடணும்லாம் கிடையாது. நீங்க சென்டர்ல போட்டு இந்த எஃபெக்ட்ட நீங்க சும்மாவே யூஸ் பண்ணீங்கனாலே செம்மையா இருக்கும். ஜஸ்ட் நான் அன்டூ பண்ணிட்டு நார்மலா இருந்த மாரியே வச்சுக்கலாம். ஓகேவா? இதுல இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் எஃபெக்ட்டே இல்ல. ஜஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் எடுக்கும்போது இந்த கிளிப் வந்து இன்சர்ட் ஆகுற மாரி தெரியும். தென் கடைசியில எண்ட் ஆகும்போது அப்படியே வெளிய போற மாரி அனிமேட் பண்ணி வெளிய போகும். பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் லுக் குடுக்கும். ஓகேவா? ஓகே. இந்த 2 பிளக்கினும் இப்ப எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு குடுத்திருப்பேன். அத ஜஸ்ட் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அத ஜஸ்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து எந்த பேஜ்க்கு போவீங்கன்னா, டைரக்ட்டா இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் எஃபெக்ட் இருக்குல்ல, இந்த பேஜ்க்கு வந்து போயிருவீங்க. ஓகேவா? இந்த ஃப்ரீ ப்ரிசெட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து போய்க்கோங்க. ஓகேவா? இங்க வந்து ஏன் போறோம்னா, நம்ம நெறைய பிளக்கின்ஸ் வந்து சேர்த்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மேஜிக் மாஸ்க் மட்டும் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது எனக்கே எடுக்கல. ஓகேவா? இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து இப்ப என்னென்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் எஃபெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஆட் டூ கார்ட் குடுத்துக்கோங்க. ஓகேவா? தென் வந்து இந்த எக்ஸ் மார்க் இத குடுத்துட்டு, தென் எகைன் வந்து பேக் போயிரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இந்த பிக்சர் இன் பிக்சர் ப்ரோ இருக்குல்ல, இந்த எஃபெக்ட் தான் அந்த இன்னொரு எஃபெக்ட். இதையும் ஜஸ்ட் வந்து ஆட் டூ கார்ட் குடுத்துக்கோங்க. ஓகேவா? தென் வந்து நம்ம 2த்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு, இங்க பார்த்தீங்களா 2 ஐட்டம் இருக்கா? ஜஸ்ட் வந்து செக் அவுட். ஓகேவா? ஜஸ்ட் செக் அவுட் குடுத்துட்டு, ஓகே. இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் இமெயில் அட்ரஸ் கேக்குதா? நாம வந்து ocSquareyt@gmail.com. ஓகேவா? இப்போ வந்து ஜிமெயில் போட்டாச்சு. ஜஸ்ட் வந்து பின் வந்து 636115 ஏதோ ஒண்ணு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா போடலாம். இந்த அமௌண்ட் வந்து நீங்க வேணும்னா போட்டுக்கலாம். ஓகேவா? இங்க கஸ்டம் 0 இருக்கு. அந்த 0வ செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ டூ பேமெண்ட் குடுத்துருங்க. ஓகேவா? ஜஸ்ட் கம்ப்ளீட் ஆர்டர் குடுத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த 2மே வந்து இந்த மாரி பேஜ்க்கு வந்துரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஜஸ்ட் இத பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஒண்ணு மட்டும் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? டவுன்லோட் பண்ண உடனே ஜஸ்ட் வந்து இதுல வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, எங்க இருக்கும்? டவுன்லோட்ஸ்ல தானே இருக்கும். நான் வந்து அத வெளிய வைக்கல அதான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸ்டு ஃபோல்டரா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு இத வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்களா? எப்பயும் போல தான். WinRARல எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் குடுத்துக்கோங்க. ஓகேவா? இங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்தோனே, இத டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்க வந்து DaVinci Resolve ஆப் வந்து ஓப்பன்ல இருந்துச்சுன்னா, இந்த மாரி கேட்கும். ஓகேவா? எனக்கு என்ன கேக்குது? கேன்சல் ஓவர் ரைட்ன்னு கேக்குது. உங்களுக்கு வந்து கேன்சல் இன்ஸ்டால்ன்னு கேட்கும். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அது மேல வந்து ஓவர் ரைட் பண்ணவான்னு கேக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் குடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்னோட சஜஷன் வந்து என்னன்னா, ஜஸ்ட் வந்து இந்த மாரி டவுன்லோட்ஸ்ல போயிட்டு வைக்காதீங்க. இன்கேஸ் நீங்க என்னைக்கோ இங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னா, டவுன்லோட்ஸ்ல தெரியாம, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டெலிட் ஆயிரும். நான் வந்து எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து DaVinciக்கு கீழ DaVinci எஃபெக்ட்ன்னு போட்டிருக்கேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இந்த DaVinci இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபோல்டர்ல இருக்கும். ஆனா வந்து கரெக்ட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா? மொத்தமா வந்து இருக்க எல்லாத்தையுமே வந்து இந்த மாரி DaVinci எஃபெக்ட்ன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு, இந்த ஃபோல்டர நான் எப்பயுமே டெலிட் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நீங்க இன்ஸ்டால் குடுத்தீங்கன்னா, இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன உடனே எந்த இடத்துல இருக்கு, அத வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. எஃபெக்ட்ல போனீங்கன்னா, இந்த மாஸ்டர் ஸ்பிளிட் ஸ்கிரீன் வந்து சென்டர்ல இருக்கும். மீதி பிளக்கின்லாம் இங்க வந்து இந்த சிம்பிள் அழுத்தி இங்க சர்ச் பண்ணீங்கன்னா, பிப்ரோ வந்து இங்கேயே வந்துரும். மீதி எல்லாம் இந்த எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தந்துருங்க. அண்ட் எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.